அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை எப்படி வழிபடணும், விநாயகரை கரைக்கக்கூடிய வழக்கம் எப்போ உருவாச்சு, அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன? விநாயக பெருமான் வினைகளை தீர்க்கக்கூடிய பெருமான் விநாயக பெருமான். பிரம்மா முழிக்கிறார். அப்படி முழிக்கும் பொழுது சிருஷ்டி ஏற்படுறது. அவர் உறங்கினார் அப்படின்னா அழிவு ஏற்படுறது. இப்படி முழிக்க தூங்க இப்படி தான் இந்த கல்பம் வேலை செய்யுது. அவர் முழிக்கிறதுக்காக சரஸ்வதி தேவியாகப்பட்டவள் அற்புதமாக அந்த வீணையை வாசிப்பார்களாம். அதுதான் பிரம்மாவுடைய தூக்கமும் விழிப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சமயம் பிரம்மா இப்படி பார்க்குறார். பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அற்புதமான ஒரு குழந்தை ஆலேல கிருஷ்ணர் எப்படி அந்த இலையில் படுத்துட்டு இருக்காரோ அதே போன்று பிள்ளையார் அந்த கிருஷ்ணராட்ட படுத்துட்டு தன்னுடைய கட்டை விரல் எடுத்து வாய்ப்பகுதியில் வச்சுட்டுருக்கார். ரெண்டே ரெண்டு தெய்வம் தான் இலையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒன்று ஆலேல கிருஷ்ணர், அடுத்தது பிள்ளையார். இவர் விழிச்சிருக்கும் போது சிருஷ்டி ஏற்படுறது அப்படின்னு நம்ம சொன்னோம். படுத்திருக்கும் போது அழிவு ஏற்படுறது அப்படின்னு சொன்னோம். இவர் விழிச்சிருக்கும் போதே தலைகீழாக எல்லாம் நடக்குதான். நடக்கும் பொழுது அவரால் தாங்க முடியல. அவர் யோசிக்கிறார், என்ன நடக்குது என்னன்னு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி. ஒரு சமயம் சரஸ்வதி தேவியாவா வீணையை மீட்டும் பொழுது எதிர்மறையான சப்தங்கள்லாம் வருது. அப்போ யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல விநாயகர் பெருமான் தோன்றார். அந்த இடத்துல மலை தலைகீழாக மாறுறது, கோடை மாதிரி மாறிடுச்சு. அதாவது உச்சி கீழேயும் மேலே தலைகீழாக இருக்குது. மரம் பார்த்திங்கன்னா வேர் மேலே இருக்குது, மரம் பூமிக்கு அடியில் இருக்குது. இப்படியெல்லாம் அதிசயங்கள்லாம் நிகழும்போது யோசிக்க முடியல. இதனடா முழிச்சிருக்கும் போது இப்படி நடக்கிறதே அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பிள்ளையாரை உற்று பார்க்குறார். இது போன்று தான் இந்த கலியுகத்திலும் மற்ற யுகங்களிலும் எல்லாம் மாறி மாறி நடக்கக்கூடிய செயல்கள் வரும். அந்த மாறி மாறி நடக்காமல் இருக்க ஒருவரை வேண்ட வேண்டும். அவர்தான் நான் அப்படின்னு சொல்கிறார். அது அவர் வரத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வரப்போகிறீங்கன்னு சொல்லும்போது, நான் பார்வதி பரமேஸ்வரருக்கு புத்திரராக வரப்போகிறேன். என் பேர் விநாயகர், வினைகளை தீர்க்கும் நாயகராக எனக்கு உத்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்கிறார். நான் தும்பிக்கையை லேசாக நகர்த்தி இருப்பேன், அதனால தான் வக்கரதுண்டனாக இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி விநாயகப் பெருமானின் சிருஷ்டியாகப்பட்டது இந்த உலகத்தில் தோன்றும் முன்னாக ரொம்ப அழகாக அவர் பிரம்மாவுக்கு சொல்கிறார். இந்த உலகத்தை காப்பாற்ற வந்த தெய்வம் யாருன்னா விநாயகப் பெருமான். 3 ஸ்வரூபம் இருக்குது. ஒன்று மிருக வடிவம், இன்னொன்று தேவ வடிவம், இன்னொன்று மனித வடிவம். மிருக வடிவம் பார்த்துட்டு எல்லாம் அப்படின்னு சொன்னால் முகத்திலையும், தேவ வடிவம் வயிற்று பகுதியிலையும், அதே மாதிரி மனித வடிவம் கால் பகுதியிலையும் அவருக்கு இருக்குது. இந்த உலகத்தில் முதல்ல பிறப்பை உணர்த்தக்கூடிய அற்புதமான தெய்வம் விநாயகப் பெருமான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மிருக வடிவம் எப்படி, அதாவது முதல்ல எலியிலேருந்து சின்னதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் யானை தான் இருக்கிறதுலே உன்னதமான கடைசி வடிவம்னு சொல்லுவாங்க. அதான் மிருக வடிவம். அடுத்து தேவர்கள் வடிவம், இந்திராதி இந்த தேவர்கள்லாம் இருக்கக்கூடிய வடிவம். கடைசி பிறவி மனித பிறவின்னு சொல்லுவாங்க. இந்த கடைசி பிறவி அவ்வை பிராட்டி சொல்கிற மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி இந்த பிறப்பை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி மூஞ்சூர்லேருந்து ஆரம்பிக்கணும். அதனால தான் காலுக்கு அடியில் மூஞ்சூர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால் ரொம்ப விசேஷம் இந்த பிள்ளையார் வழிபாட்டுக்கு. விநாயகர் சதுர்த்தி வழிபாடுன்னு சொல்லுவாள். மாதம் சதுர்த்தி வர்றது. மாதத்தில் 2 சதுர்த்தி, ஒன்று சுக்ல சதுர்த்தி, ஒன்று கிருஷ்ண சதுர்த்தின்னு 2 சதுர்த்தி வர்றது. இந்த சுக்ல சதுர்த்தி வளர்பிறையில் வர்றது, கிருஷ்ண சதுர்த்தி தேய்பிறையில் வர்றது, அது சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவாள். எவரொருவர் இந்த விநாயகப் பெருமானை தினந்தோறும் படலை அப்படின்னு சொன்னாலும், சதுர்த்தி அன்று வழிபடலை அப்படின்னு சொன்னாலும், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வழிபட்டோம்னா 365 நாள் பிள்ளையாரை வேண்டின பலன்கள் நமக்கு கிடைக்காது. ஆக இந்த விநாயகர் சதுர்த்தி அவ்வளோ விசேஷமான சதுர்த்தி. பிள்ளையார் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, மொத்தம் எந்தெந்த தெய்வங்கள் கொலு வடிவத்தில் நம்ம வீட்டில் வைப்போம். நவராத்திரியில் கொலு வைப்போம். கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி நம்ம வீட்டில் கொலு வைப்போம். அடுத்தது பார்த்துட்டேன்னா வரலட்சுமி விரதம், இந்த மாதிரி விசேஷ நாட்களில் அம்பாலை கலசத்து மேலே வச்சு கொலு வைப்போம். 3 தான். அதில் 2 நம்ம பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எடுத்து திருப்பி கொலுவை வருஷம் வச்சுன்னு இருப்போம். ஆனால் பிள்ளையாரை மட்டும் அப்படி கிடையாது. உற்சவ மூர்த்தின்னு சொல்லுவாள். உற்சவ மூர்த்தினா எடுத்து கரைக்கக்கூடியவர்.
அவர் எப்படி அப்படின்னா மண் பிள்ளையாராக பிடிப்பாங்க. அந்த காலத்தில் மண்ணை எடுத்து மண்ணை பிள்ளையாராக பிடிச்சு வீட்டில் வந்து 2 பிள்ளையார், இரட்டை பிள்ளையார் வைப்பாங்க, அதிர்ஷ்ட பிள்ளையார்னு சொல்லிவிட்டு. அப்படி வச்சதுக்கப்புறம் உற்சவம் முடிஞ்சதுக்கப்புறம் 3வது நாள், 6வது நாள், 5வது நாள், அதே மாதிரி 9வது நாள், 11ஆம் நாள்னு பிரித்து எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த பிள்ளையாரை மண்ணோட சேர்க்கறது. ஏன்னா மண்ணை பிரித்து எடுத்து வந்து பிள்ளையார் சேர்க்குறோம், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி குழைக்கிறோம், மண்ணோட சேரும், தண்ணியோட சேர்றது. இந்த பூமியில் எது கூட சேர்ந்தால் நிம்மதி இருக்குமோ, இந்த பூமிக்கு இது இருக்குமோ அதை கூட சேர்ந்துடுறோம். அதனால் அந்த மண்ணாக அந்த பிள்ளையாரை வந்து கரைச்சிடுறோம். இந்த பூமி வந்து ரொம்ப ஸ்திரமாகிறது, பூகம்பங்கள் அதே மாதிரி இயற்கை சீற்றங்கள்லேருந்து நமக்கு நிவர்த்தி ஆகிறதுன்னு பெரியவர்கள் சொல்கிறாங்க. அதுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் வழிபாடு. சரி, பிள்ளையார் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மண்ணில் பிள்ளையார் பிடிச்சி அல்லது பிள்ளையார் வாங்கிட்டு வந்து வச்சு பிள்ளையாரை ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம் ஸ்ரீகணேஷ 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 ரக்ஷமான்னு சொல்லி தினந்தோறும் காலை மாலை 2 வேரம் 3 நாள் நம்ம வீட்டில் இருந்தாருன்னா அந்த 3 நாளும் கொழக்கட்டை, அப்பம், பொரி, அவல் இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம். சுண்டல்லாம் வச்சு நைவேத்தியம். கொழக்கட்டையில் மோதக பிரியர்னு சொல்லுவாள். மூஷிக வாகன மோதக ஹஸ்த ஷாமல கர்ண விளம்பிர சூத்திர பாமண ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே அப்படின்னு சொல்லுவார். அப்போ பிள்ளையாருக்கு மோதக நிவேத்தியம் ரொம்பவுமே சிறப்பு. அப்படி மோதகத்தை நிவேத்தியம் பண்ணி இலை வச்சு பிள்ளையார்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணி பிள்ளையாருடைய மந்திரங்கள் சொல்லி வழிபட்டோம்னா விக்ன சஸ்ய நஜாயத்தே, விக்னங்களை தீர்க்கக்கூடிய பிள்ளையாராக மாறுவார், தடைகளை அகற்றுவார்னு சொல்லலாம். எதை பண்ணக்கூடாது விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நான் நிறையா பார்த்துருக்கேன். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கடையெல்லாம் வாங்கி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பிள்ளையார் மேலே போடுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. 2வது பார்த்துட்டுனா பழத்தில் ஊதுபத்தி குத்துறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. கீழே வெறுத்தரையில் உட்காந்து பூஜை பண்ணக்கூடாது, மனை வச்சு பூஜை பண்ணுறது தான் ரொம்பவுமே விசேஷம். பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி கடையில் வாங்கிட்டு வந்து இப்போ எல்லாருமே நைவேத்தியம் பண்ணுற கொழக்கட்டை அப்படி கேட்கல. பிள்ளையார் கையினால் செஞ்சு அந்த கொழக்கட்டையை விரதமாக பிள்ளையாருக்கு அனுஷ்டித்து பூஜை பண்ணுறது தான் ரொம்பவுமே சிறப்பு. எனக்கு கொழக்கட்டை பண்ண தெரியாது, இன்றைக்கி எத்தனையோ வந்துருச்சு காணொலியில், நீங்கள் பார்த்து கொழக்கட்டை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதில் இனிப்பு கொழக்கட்டை, கார கொழக்கட்டைன்னு 2 கொழக்கட்டை இருக்கும், 2 நிவேத்தியம் பண்ணணும். வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு கொடுக்கணும். நம்ம வீட்டு பிள்ளையாரை பிள்ளைகளை வணங்க சொல்லி வேண்ட சொல்லணும். நம்மளுடைய இந்த அற்புதமான வழிபாட்டு முறைகளை வீட்டு பக்கத்தில் இருக்கிறவாளை கூப்பிட்டு அனுசரித்து அனுஷ்டித்து இந்த பூஜைகளை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். விநாயகப் பெருமானுடைய அனுகிரகமும் அருளும் வீட்டில் நிறைந்திருக்கும். இந்த வருஷம் பூரா இருக்கக்கூடிய தடைகள் போகும், மாற்றங்கள் நிகழும். நன்றி, நமஸ்காரங்கள். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.